श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஏகாதச ஸ்கந்தத்துல பாகவதத்துல 5வது அத்தியாயத்துல நாஸ்திகளுடைய நிலை, பகவத் பக்தி இல்லாதவர்களுடைய நிலையை பத்தி நாம பார்த்தோம். இதுக்கு முன்ன அதை பத்தி என்னத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. சத்சங்கம், சத்துக்களோடு சேர்றது எவ்வளவு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அசத்துக்களுடன் சேராமை என்பது. இப்ப அந்த அசத்துக்களுக்கும் சத்துக்களுக்கும் வேறுபாடு தெரியணும். யார் அசத்துக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் என்பது தெரிஞ்சின்றாதான் அவளை விட்டு நாம ஒதுங்கி இருக்க முடியும். அப்ப அந்த அசத்துக்களிடத்துல வேறுபாடு சொல்றதுக்கு வரச்சே அசத்துக்களுடைய ஒரு சொரூபத்தை, அவளுடைய உண்மை நிலையை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதுக்காக தான் இந்த இடத்துல முக்கியமாக மோட்சத்தை விரும்புபவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துல நாஸ்திகர்களுடைய நிலை, அதுவும் இவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவா அதை விட்டு ஒதுங்கி இருக்கணும்ன்றதுக்காக அதை தெரிஞ்சுக்கணும்ன்றத இது சொன்னார். அதுல கடைசியில சில கேள்விகள், அதுக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு வந்து, நஹிம்சா சர்வா பூதானி என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த பிராணிகளையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கச்சு இப்ப யாக யஜ்ஞாதிகள் பண்ணச்சு, அதுல பிராணி வதமும் ஒண்ணு சொல்லிருக்கோம் இல்லையோ. அப்ப சாஸ்திரம் மொத்தம் எம்பெருமானுடைய கட்டளை தானே. சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறது சொல்லிட்டு போன பண்ண என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப நஹிம்சா சர்வா பூதானின்ற ஒரு வேத வாக்கியத்துக்கும் அதுக்கு மாறாக பசுமால பேத என்பதாக சொல்லி பிராணி வதத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருது. அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டதாக இருக்குன்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானமும் சொல்லி சொன்னார். அதே மாதிரி சில இடங்கள்ல ஜாயமானோ வை பிராமணஸ்திரிபிரணவாஜாயதே, மனுஷன் பறக்கச்சேயே ஒரு பிராமணனா இருக்கும், பறக்கச்சேயே 3 கடனோட கடனாளியாக தான் பறக்கிறாங்க. அந்த 3 கடன் என்ன அப்படின்னா, தேவதைகள் இடத்துல கடன், பிதர்கள் இடத்துல கடன், ரிஷிகள் இடத்துல கடன்னு சொல்லி 3 விதமான கடன். தேவதைகளுடைய கடனை எப்படி போக்கடிக்கிறது, அந்த கடன்ல இருந்து எப்படி மீளுவதுன்னு யாக யஜ்ஞங்களை பண்ணி தேவதைகளுடைய கடன்ல இருந்து, ரிஷிகளுடைய கடன்ல இருந்து மீளுவதற்கு வேதாத்தியனம் பண்ணி ரிஷிகளுடைய கடன்ல இருந்து மீள வேண்டும். பிதர்களுடைய கடன்ல இருந்து மீறுவதற்கு நன்மக்கள் பெயர், இந்த குழந்தை பெத்துண்டு நல்ல
இது பெற்றுண்டு அது மூலமா பிதர்களுடைய கடன்ல இருந்து விடுபடணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கச்சே இதெல்லாம் சாஸ்திரத்திலேயே விதிக்கப்பட்ட விஷயம். அப்போ பெண்டினோட சேர்ந்து தானே குழந்தை பெற்றுக்க முடியும். பசுஹிம்சாதிகள் பண்ணாத யாக யஜ்யங்கள் பண்ண முடியுமா? ஆகையால எல்லாமே இது எது எது கூடாதுன்னு சொல்றதோ கூடாதுன்றத மொத்தமே பண்ண வேண்டியதாகவே சாஸ்திரம் விதிக்கிறத. அப்போ எப்படி இவாள நாஸ்திகாள்னோ வேதத்துக்கு புறம்பாக நடந்துக்கிறவாள்னோ அப்படிலாம் எப்படி இவாள ஒதுக்கி தள்ளுறதுன்னு ஒரு கேள்வி வருது. சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது, தசாஸ்யாம் புத்திராநாதேஹி பதிமேகா தசங்கிருதி, குழந்தைக்கு கல்யாணம் பண்ண செய்ய சொல்றது. இவன் மூலமாக சத்புத்திரால 10 பசங்களை பெற்றுக்கோங்க. புத்திரானா தசாஸ்யாம் புத்திராநாதேஹி பதிமேகா தசங்கிருதி. அந்த 11வது குழந்தையாக கணவனா அவள் பாவிக்கணுமா பெண்ணு. அப்போ குழந்தைகளிடத்துல எவ்வளவு பிரீதியாக இருக்கணுமோ, அது 10 பத்துக்கிறாளோ 1 பத்துக்கிறாளோ 2 பத்துக்கிறாளோ அது வேற விஷயம். பதிமேகாதசங்கிருதின்னு சொல்லச்சே கணவனையும் தன்னுடைய குழந்தை மாதிரி பாவிச்சு கணவனுடைய க்ஷேமத்தை எப்பவும் எண்ணுபவர்களாக இருக்கணும் ஒரு மனைவிக்கு. இது ஒரு சாசனம், மனைவி நடந்துக்க வேண்டிய முறை. இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லிருக்கச்சே முமுட்சுவாக இருந்திருக்கிறவன் பெண்டிராலான சுகத்தை அனுபவிக்க கூடாது, பணங்காசுக்கு ஆசைப்படக்கூடாது, நஹிம்சா சர்வாபூதானின்னு இப்ப பசுமாரணாதிகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றது எப்படி சாஸ்திரத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும்னு நடுவில் ஒரு கேள்வி கேட்டுட்டேன். அதுக்கும் சமாதானம் சொல்லிட்டேன். அதுக்கும் சமாதானம் என்ன, நஹிம்சா சர்வாபூதான்ன்றது வாஸ்தவம் தான். எந்த பூதங்களையும் பண்ணக்கூடாது. யஜ்ஞார்த்த பசவ திருஷ்டாக ஸ்வயமேவ ஸ்வயம்புவான் தஸ்மாத் யஜ்ஞே வதஹா அவதஹா. ஒரு வஸ்து படைக்கப்பட்டதே எதுக்காகவோ அதுக்காக அதை உபயோகப்படுத்தினோம்னா அது தப்பில்லை. யஜ்ஞார்த்தா யாகத்துக்காக தான் இந்த பசுக்கள்னா சதுஷ்பாத் பசவகான்னு 4 காலோட இருக்கிறதெல்லாம் பசுன்னு சொல்லியிருக்கு. இப்போ 4 காலோட இருக்கிறது அதற்குள்ள எதை வச்சுட்டு யாகம் பண்றதுன்னு சாகத்தை வபாயான்னு சொல்லியிருக்கு. இந்த சாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடு, கோட், வெள்ளாடு தான் யாகத்துல சொல்லக்கூடிய பசுவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யஜ்ஞார்த்தா பசுவா சிருஷ்டாக பெருமாள் படைக்க செய்ய பிரம்மா சிருஷ்டி பண்ண செய்ய யாகத்துக்கு இது உபயோகப்படக்கூடிய வஸ்துவாக இருக்கட்டும்னு சிருஷ்டி பண்ற. அதை கொண்டு யாகத்தை பண்ணோம்னாக்கா அது அவதா, அது வதமே இல்லை. யா சாஸ்திரச்சோதிதா ஹிம்சா நசா ஹிம்சேதி கட்சதே. சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு ஹிம்சை அது ஹிம்சையாக கருதப்படாது. இப்படி எல்லாம் சொல்லி அதோட இல்லாத இதுக்கு நாம ஸ்ரேயஸை தான் உண்டு பண்றோமே தவிர அந்த பசுக்கு அனுபிதா நுத்ராதோ நுதகாசயூத்யா அதுக்கு மாத்திரமில்ல, அதுக்கு அம்மா அப்பா அதனுடைய கர்ப்பத்துல அதோட கூட இருந்தது, அதனுடைய சகா மின்னு பின்ன பிறந்ததுகள், இப்படி எல்லாத்துக்குமே சொர்க்க பிராப்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்ப சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயத்துல அது க்ஷேமத்தை தான் உண்டு பண்றோமே தவிர அது தப்பு இல்லை. அப்ப எது தப்பு அப்படின்னு சொன்னா, மாம்சபக்ஷணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் மாம்சபக்ஷணம்னு பண்றதோ, பிறரை துன்புறுத்தி அதுகள் கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாக்க அது ஒரு இது.
சின்ன பசங்களா இருக்கச்சு தலையை வாருவா. தலையை வாரினா பேன் வரும், ஒன்று ரெண்டு பேன் இருக்கும். அந்த பேனை சீப்பில் வச்சுட்டு நகத்தால சுடுக்குவா. அது சுடுக்குன்னா மழுக்குன்னு ஒரு ஓசை கேட்கும். அதை பார்த்த உடனே இவளுக்கு இது ஒண்ணு பண்ணுமா இத. இப்ப சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, அந்த பேன் இருக்கும், அந்த பேனை அப்படியே ஒரு பக்கத்துல ஒரு பேப்பர் வச்சிருந்தாலும் அந்த பேப்பர்ல அதை தட்டி வச்சுப்பா. அது எல்லாம் தலையை வாரிண்டாச்சுன்னா அந்த பேனோட சுத்தி இந்த பேப்பரை சுத்தி வெளில போட்டுருவா. இப்ப ரெண்டு விதமாவும் படலாம் இல்லையோ. அந்த ஜந்து அதுக்கப்புறம் அந்த பேன் இருக்க போறதா, செத்து போறதா, என்ன பண்ண போறது அப்படின்றதெல்லாம் அது வேற விஷயம். அப்போ நமக்கு சில சில காரியங்களை பிறரை துன்புறுத்துவதில் ஒரு சுகம் ஏற்படும். இது பல பேருக்கு பல விதமான சுகம் ஏற்படும். சில பேருக்கு சில பேரை குழந்தைகளை அழ வச்சு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி பிறரை துன்புறுத்தி அவன் கஷ்டப்படுறத பார்த்து இவாளுக்கு சந்தோஷம். அததான் கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. துர்வினைத்தாளாக இருந்துருக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னா, இவெல்லாம் ஆஸ்திக்கம் இல்லாதவர்களாக இருந்துருக்கிறவா, சாஸ்திர மரியாதையை மீறுபவர்களாக இருந்துருக்கிறவா, அவள்லாம் இப்படிதான் நினைப்பா. பிறரை துன்புறுத்தி அது மூலமா சுகத்தை காண்பவர்களாக இருப்பா. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது எல்லாம் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனா பெண்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய சுகமே பரமசுகம். அதுக்காக எத்தவனா பண்ணலாம், அதுக்காகவே அதுதான் முக்கியமாக நினைச்சுட்டு இருந்துருக்கிறதுன்றது இருக்க, அதுதான் விளக்கப்பட வேண்டியது. அதுதான் நாஸ்திகள் இந்த உடல் அளவுல வரக்கூடிய சுகத்தையே பரமசுகம்னு நினைச்சுண்டு இதுக்காக என்ன காரியம் வேணா பண்றதுக்கு சித்தமாக இருந்துருப்பா. இது சுகத்தை சொல்லி சொல்றது. சௌத்ராமணின்ற ஒரு யாகத்துல சுராபானம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கோசரம் கல்லு குடிச்சிட்டு ஆடுன்னு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த சுராபானம் பண்றதுன்றது வரைச்சு மேதகனாக ஆறுது, அதாவது ஒரு நிலையை அடையிறது. அப்போ வரைச்சு அந்த சௌத்ராம் அதுக்கு என்ன சொல்றதுன்னு சாஸ்திரத்துல என்ன சொல்லி சுராபானம் பண்றதுன்னு அதுக்கோசரம் மொந்தையா குடிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சாப்பிட்றது. அந்த இடத்துல மாத்திரம் அந்த யார் பண்றாளோ, அந்த யாகத்தை அனுஷ்டிக்கிறாளோ, அவ மாத்திரம் பண்ண வேண்டிய விஷயம், எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. அந்த சன்னிவேசத்துல மாத்திரம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அந்த சுராபானம் பண்ணுவதையே ஒரு போகமாக கருதி அதுவே சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு நினைச்சு பண்றது இருந்துருக்க, அது அசாஸ்திரியம். அப்படி பண்றவா நாஸ்திகளா இருந்துட்டு இருக்கிறவா, சாஸ்திரத்துல ஈடுபாடு இல்லாதவா அந்த மாதிரி பண்ணுவா. இதெல்லாம் தான் நாஸ்திகளுடைய நிலைப்பாடுன்றத பத்தி சொன்ன. இதுக்கு மேல அந்த நாஸ்திகளா இருந்துட்டு இருக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, ஏதே ஆத்மஹதோ சாந்தாக அஜ்ஞானே ஜன்னமானினாக ஸ்ரீதம் ஜகதகிருத்யாஸ்தே காலத்வஸ்த மனோரதாக கித்வாத்மாயாச ரசிதாக கிருஹாபத்ய சுஹ்ருத் ஸ்திரியः தமோவிசந்தி அனிச்சந்தः வாசுதேவ பராங்முகாः. இவா மொத்த பேரும் வாசுதேவ பராங்முகாக, எம்பெருமானிடத்துல பக்தி இல்லாதவர்களாக, அந்த வாசுதேவனிடத்துல பராங்முகாளாக இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. இதனால என்ன அப்படின்னா, அவளுக்கு உண்மையாக ஆத்ம தத்துவ ஞானம் இல்லை. இல்லாட்டா கூட தான் எல்லாம் அறிந்தவர்களாக அவ நினைக்கிறான். அஜ்ஞானே ஞானமானினாக, அஜ்ஞானே ஞானமானினாக, அவளுக்கு இருக்கிறது அறியாமைதான். ஆனா ஞானமானிகள் தன்னிடத்துல ஞானம் இருக்கிறதாக
அவா நினைக்கிறார்கள் அஜ்ஞானே ஞானமானினாகனு சொல்லி சொல்ற. அசாந்தாக ஆத்மஹதோ அசாந்தாக ஏதே ஆத்மஹதோ ஹதோ அசாந்தாகனு சொல்ற. உண்மையில அவளுக்கு சாந்தி இல்லை, ஆனா அவளுக்கு சாந்தி இருக்க மாதிரி நினைச்சுட்டு இருக்க. நாமெல்லாம் கூட நினைக்கிறோம், ஒரு புகழோ பணமோ வந்துட்டோம்னாக்க ரொம்ப சந்தோஷமா நம்ம நினைச்சுக்கிறோம், நாம சாந்தி, அதனால ஒரு மன நிறைவு அடைவதாக இருந்திருக்கா. 10 பேர் நம்மளை சோதனம் பண்ணா நான் நன்னா பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மன நிறைவு அடைந்தவர்களாக இருந்திருக்க. நிறைய சம்பாவனை பண்ணிட்டாக்க நான் தான் ரொம்ப பெரிய மனுஷன்னு நினைச்சுட்டு அதுல ஒரு மன நிறைவு ஏற்படுறது. சாந்தின்றது மன நிறைவு தானே. இந்த மன நிறைவுன்றது இது கம்பேரிட்டிவ். என்ன, எனக்கு கூட புகழ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப இன்னும் பெரிய பேருடைய பல பேருடைய புகழோட சேர்ந்து பார்த்தோம்னாக்கா என்னுடைய புகழ்ன்றது ஒண்ணுமே இல்லை. ஒரு கிராமத்துல ஒருத்தன் கொண்டாடப்படுபவனாக ஒருத்தன் இருந்துருக்கான். அவன் அபேட்சிச்சு நகரத்துல அந்த நகரம் முழுக்கவே ஒருத்தனை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சொன்னாக்க அவன் பெரும் புகழான். நகரம் மாத்திரமில்ல, தேசமே ஒருத்தனை புகழடுதுன்னு சொன்னா அவன் இன்னும் பெரும் புகழ். எல்லா லோக்கத்திலையும் ஒரு புகழ் வருதுன்னு சொன்னா அது இருக்கு. ஆனா அந்த புகழ் எத்தனை நாளைக்கு இருக்க போறது? இந்த கிரிக்கெட்ல சாதிக்கிற மாதிரிதான் அந்த புகழ்ன்றது. இது என்ன அப்படின்னா பாருங்க, இவன் இத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்கான், இவ்வளவு ரன் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன அதுக்கு முன்ன இருந்தவனுடைய ஒரு சாதனைய இவன் முறியடிச்சுட்டான்னு சொல்ல போறோம். இவன் சாதனையை முறியடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வரப்போறான். யாரோ ஒருத்தன் சொல்றான் 20 பால்ல 50 பால்ல ஒருத்தன் செஞ்சுரி அடிச்சான் அப்படின்னாக்கா 30 பால்ல ஒருத்தன் செஞ்சுரி அடிச்சுட்டு அவன் சாதனையை போக்கடிக்கிறவனாக இன்னொருத்தன் வந்துட்டான்னா இவன் சாதனை ஒண்ணும் இல்லாத போயிடுது. அந்த மாதிரிதான் நம்மளுடைய புகழோ பணமோ அல்லது சாந்தியோ, இந்த புகழ்னாலையும் பணத்தினாலையும் வரக்கூடிய சாந்தியும் எவ்வளவு நாள் இருக்க போறது? நிலையற்றதாக இருக்கக்கூடிய விஷயத்துல போய் அதுவே நிலை, அதுதான் சாஸ்வதம்னு ஒருத்தன் நினைக்கிறான, அதை பார்த்தோம்னா அதை என்னன்னு சொல்றது, ஜனங்களுடைய எண்ணத்தை என்னன்னு சொல்றதுன்னு தெரியும். நேற்று நான் நாவல் பார்க்கவும் போயிருந்தேன். அங்கேயும் இங்கேயுமா தான் இருந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நேற்று போறேன். ஏதோ ஐயா சுவாமியினுடைய புஸ்தகங்கள் ஏதோ அது சிலத அதை ஏதோ எடுத்து வைக்கிறதுக்காக அடுக்கி வைக்கிறதுக்காக ஏதோ புஸ்தகங்களும் எடுத்து வச்சிருந்தேன். அதுல ஒரு புஸ்தகத்துக்குள்ள ஒரு ரசீது மாதிரி ஒண்ணு இருந்தது. அந்த ரசீதுல பார்த்தோம்னாக்கா அது சர்வஜித் வருஷம். அந்த சர்வஜித் வருஷம்ன்றது 60 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த சர்வஜித் வருமோ இல்லையோ. ஒரு சர்வஜித்து, 2 சர்வஜித்து, 3 சர்வஜித்து கூட போயிருக்கலாமோ என்னமோ. அது சர்வஜித் வருஷம்னு போட்டிருக்கு. சுமார் 150 வருஷத்துக்கு முன்ன போட்ட ஒரு ரசீது. அந்த ரசீதுல 18 ரூபாய் சம்பாவனை, நரசிம்மாச்சாரிய சுவாமி உத்தமோத்தமான சம்பாவனை. அவருடைய திருத்தகப்பனார் பெயர் ஐயா வெங்கடாச்சாரியார் அப்படின்னு பேர் போட்டிருந்தது. ஐயா சுவாமியினுடைய திருத்தகப்பனார் திருநாமம் நரசிம்மாச்சாரன்றது. அவருடைய தாத்தா பேர் திருநாமம் ஐயா வெங்கடாச்சாரியன் திருநாமம். இப்ப அந்த நரசிம்ம அந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்துல 18 ரூபாய் அன்னைக்கு அவருக்கு சம்பாவனை பண்ணிருக்கார். இந்த 18 ரூபான்றத அதனுடைய மதிப்பை
தங்கத்தோட மதிப்பு கணக்கு போட்டு பாருங்க. அன்னைக்கு 1 ரூபாய்க்கு கூட 1 சவரன் வந்திருக்கும். ஒரு 150 வருஷம் 160 வருஷம் முன்ன பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த 18ன்றது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 சவரன், அந்த 18 ரூபாயை கொண்டு 10 சவரனுக்கு மேல வாங்கலாம். இப்ப இன்னைக்கு 10 சவரன் அளவுக்கு ரூபாய் ஒருத்தர் சம்பாவனை பண்றான்னு சொன்னாக்கா எங்கேயோ போயிடுவார். 8 லட்சம் 10 லட்சம் சம்பாவனை பண்ணும். இப்ப எல்லாமே இப்ப நாம நிறைய இப்போ அப்பெல்லாம் 1 ரூபாய் 2 ரூபாய் சம்பாவனை பண்ணிருந்தா 18 ரூபாய் சம்பாவனை பண்ணிருந்தா இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாவனை பண்றான்னாக்கா அதோட கணக்கு பண்ணி பாருங்க. அன்னைய காலகட்டத்துல அந்த 18 ரூபான்றது பெரிய ரூபாய். இன்னைய 10,000 ரூபான்றது ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பார்த்தோம்னாக்கா ஆகையால பணமும் நிலை இல்லை, அந்த பணத்தினுடைய மதிப்பும் நிலை இல்லை. அப்படி இருக்கச்சே அந்த பணத்திலையும் புகழ்லையும் ஆசைப்படுறவாளாக நாம இருந்துருக்கோம். நிலையில்லாத வஸ்துல ஒரு நிலைப்பாடு ஆசைப்படுறதுன்றது இருக்க, இதுதான் நாஸ்திகளுடைய ஒரு தன்மை. இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கான், 100 கோடி 1000 கோடி சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னா எந்த கோடி ரூபாய் நம்மளோட வரப்போகுது? என்ன பதில் சொல்ல போறோம்? ஒன்னும் நமக்குள்ள எதுவும் வரப்போறது இல்லை. இதுதானே சாஸ்திரமாக இருந்துருக்கு. இப்ப இவெல்லாம் சாந்தி கொடுக்காத விஷயத்துல போய் சாந்தாளாக தன்னை சாந்தர்களாக கருதுகிறார்கள். உண்மையாகவே சாந்தி நமக்கு மனசுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடியது ஆத்ம விஷயம். ஆத்ம விஷயத்துல போய் அதுல ஈடுபடாதவர்களாக இந்த நாஸ்திகர்கள் இருந்துடுறார். ஹித்வாத்மாயாசரஜிதா கிரகாபத்ய சுஹ்ருத்ரியம் தமோ விசந்தியனிச்சந்தः வாசுதேவ பராங்முகாः. ஒரு இருட்டுல போற தமோ விசந்தி, ஆத்மா வெளிச்சத்துல இருக்கிறது தான் எல்லாரும் விரும்புறது. எனக்கு வெளிச்சம் பிடிக்கல, நான் இருட்டுல போறேன்ற. இது என்ன இருட்டு அப்படின்னு? அந்த இருட்டு வேற ஒண்ணுமே இல்லை. கிருஹாபத்ய சுஹ்ருத்ரியா, இது என்னுடைய வீடு, இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மனைவி, இவன் எனக்கு சுஹ்ருத்து, இவள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பெண்டிர்கள். இப்படி எல்லாம் நினைச்சுட்டு ஒருத்தன் நிலையற்றதான விஷயத்துல நிலையானதாக நினைச்சுக்கிறான். இதனால ஆத்ம பராங்முகாக தமோ விசந்தி. ஆத்ம ஜானம்ன்றது வெளிச்சம். ஆத்ம பராங்முகாக ஆத்மாவை நினைக்காதவர்களாக இருந்துருக்கிறவா இருட்டுக்குள்ள போயிடுறவாளாக இருந்துருக்கா. இது வாசுதேவ பராங்முகாக. பெருமாளிடத்திலையும் பக்தி கிடையாது. அந்த பெருமாளை பூஜிக்கிறவாளிடத்துல பாகவதாளிடத்திலையும் பக்தி இல்லாதவர்களாக இந்த நாஸ்திகர்கள்லாம் பிரிஞ்சுட்டு இருக்கா. இப்படிப்பட்ட நாஸ்திகளோட சகவாசம் நமக்கு கூடாது. அது இவ்வளவு விஸ்தாரமா சொல்லி முடிச்சுட்டார். இதுக்கப்புறமா அந்த ராஜா கேக்குற, கஸ்மின் காலே ச பகவான் கிம் வர்ணஹ கீதృశோ நிருபிஹி நாம்னா வா கேன விதினா பூஜ்யதே ததிஹோச்யதாம். இந்த முமுட்சுவாக மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவா, நற்கதிய பெறணும்னு நினைக்கிறவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த சொல்றேன்னு ஆரம்பிச்சு இடையில நாஸ்திகால பத்தி சொல்லிட்டு வந்தேன். பகவத் பராங்முகாள், வாசுதேவ பராங்முகாள், வாசுதேவனை நினைக்காதவர்கள், வாசுதேவனை நிந்திப்பவர்கள், வாசுதேவன் அடியார்களை நிந்திப்பவர்கள், போற்றாதவர்கள், இவாளுடைய ஒரு நிலைப்பாட சொல்லி சொல்ற.
இப்போ அந்த எம்பெருமான் நாராயணனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லு. இது இடையில ஏற்பட்டது. இது எதுக்காக ஏற்பட்டதுன்னா, பகவத் பக்தாள் இவர்கள்லாம் பகவத் பக்தர்கள் இல்ல, பகவத் பராங்கள்னு அடையாளம் கண்டு கொள்வதற்காக அவளை பத்தி சொல்ல. ஆனா இந்த பிரகரணம் முழுக்க பெருமாளை அடைவதற்கு என்ன வழியோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்ல ஏற்பட்ட ஒரு விஷயம். அததான் ராஜா சத்குணங்களை தான் ஒவ்வொருத்தருடைய கேட்டு நவயோகிகள்கிட்ட கேட்டு வர. அந்த மாதிரி இப்போ பெருமாள் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரியா சேவை சாத்தின்றது. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பகவத் ஆராதனம் இருந்துருக்கு. இப்ப ராஜா கேக்குற, கஸ்மின் காலே ச பகவான் கிம்பர்ணஹா கீதர்சோ நிருபிஹி. எந்த யுகத்துல, காலம்ன்றது அந்த யுகத்தை சொல்றது, எந்த யுகத்துல பெருமாள் எப்படிப்பட்ட திருமேனியோட எழுந்தருள் இருப்பார். கீதர்சோ வர்ணஹா கீதர்சோ நிருபிஹி நாம்னாவா. எப்படிப்பட்ட மனுஷர்களாலே எந்தெந்த திருநாமத்தை சொல்லி அந்த எம்பெருமான பூஜிப்பார்கள். அதிக உச்சதாம், அதை நீர் சொல்லணும் என்று பிரார்த்தனை பண்ற ராஜா. அதுக்கு பதில் சொல்ற அந்த நவயோகிகள்ல ஒருத்தர், அவர் சொல்லச்சே ததிகோச்சதாம். அவர் பதில் சொல்லச்சு எப்படி பெருமாள் எந்த இதுல என்ன கரபாஜனன்னு பேரு அவருக்கு, அந்த யோகிக்கு. அவர் பதில் சொல்ற, 4 யுகங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இது அப்படியே இந்த பாகவத ஸ்லோகம் தான் ஆழ்வார் பாசுரமாக அமைஞ்சிருக்கு. ஆழ்வார் பாசுரத்துல வரச்சே, முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி என்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. இந்தளூர்னு ஒரு திவ்ய தேசம். அந்த தேசத்துல எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்க. சிந்ததனுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்த நாளி மாலே சோலை மழை களிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ன நம்பி என் நிந்தாய் இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே. என் விஷயத்துல துளி போரும் கிருப்ப பண்ணா கூட போறோம், ஒன்னும் கிருப்ப பண்ணலையேன்னு சொல்றோம். அதுவும் சாத்தியத்து தான். பெருமாள் தேவையாகலையா, எனக்கு கொஞ்சம் தேவை தாய்க்க மாட்டேன் என்பதாக சொல்றோம். ஆனா என்னை பார்த்து என்ன பண்ண போற, இத்தனை திவ்ய தேசத்துலாம் நீர் பெருமாளை சேவை சேரும் இல்லையோ, அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்க போறேன். ஆகையால இப்ப புதுசா இந்தலூர்ல இருக்கிற பெருமாளை மாத்திரம் சேவிச்சதுனால நமக்கு என்ன பெருசா வந்துட போறதுன்னு பெருமாள் சொல்ற மாதிரி சென்று அதுக்கு சொல்ற, நீர் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு மாதிரியாக தேவை தாய்க்கிறேன். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சதிவர்ணம் சதுர்புஜம்னு சொல்லி பாலின் வண்ணம் வெள்ளவெளின்னு பெருமாள் தேவை சாய்க்கிறேன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறமா வேதம் சொல்றது, முழுதும் நிலை நின்ன பின்னம் பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் நீலமேக சாமலனாக பெருமாள் சேவை சாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நினைக்கச்சேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி. இந்த பெருமாளுடைய திருமேனி ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மஸ்ரு ஆப்ரணகாத்து சுவர்ண ஏவ. எல்லாம் திருமேனி நகத்திலேருந்து ஆரம்பிச்சு திருமேனி முழுக்க திருமுடி பருவத்திலும் அப்படியே ஸ்வர்ணச்சாயா ஆப்ரணகாத் சுவர்ண ஏவன்னு ஸ்வர்ணச்சாயா பெருமாள் சேவை சாய்க்கிறேன்.
இப்ப இந்த ஊர்ல நீர் வெள்ள வெள்ளன்னு சுக்லாம் பரதரம்னு வெள்ள வெள்ளன்னு சேவை சாய்க்கிறீரா, நிலைமைக்கு சாமணனா சேவைக்கிறீரா, ஸ்வர்ணச்சாயா சேவை சாய்க்கிறீரா, இல்ல ரத்னச்சாயா சேவை சாய்க்கிறீரா, எப்படி சேவை சாய்க்கிறேன்றதை நான் சேவிக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துருக்கு. என்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. இந்த இந்தளூர்ல எழுந்தொள்ள இருக்கிற சிம்பரமான நீர் எப்படி இருக்கேன்றத எனக்கு சொல்லணும்னு பிரார்த்தனை. இதேதான் மகர்ஷி பிரார்த்தனை பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை. மகர்ஷி பிரார்த்தனை பண்றே எந்த யுகத்துல பெருமாள் திருமேனி எப்படி எழுந்துள்ள, என்ன மாதிரி பெருமாளை ஆராதனம் பண்ணுவா, எந்தெந்த யுகத்துல எப்படி எப்படி எல்லாம் பெருமாளை ஆராதனம் பண்றவா, என்னென்ன திருநாமத்தோட அந்தந்த யுகத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்கு. எல்லா யுகத்திலையும் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறதும் சத்தியம், பெருமாளை ஆராதனம் பண்றதும் சத்தியம், அந்த பெருமாளுக்கு தனையப்பெரிய பல திருநாமங்கள் இருக்கிறதும் சத்தியம்தான். அப்ப எப்பப்பெல்லாம் எப்படி எப்படிலாம் ஆராதனம் பண்ணுவா என்பதை எனக்கு தெரிவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. அதுக்கு அவர் யோகி உபதேசம் பண்ற. கிருதம் திரேதா துவாபரஞ்ச கலிரி தேஷு கேசவஹா. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு 4 யுகங்கள் உள்ளன. அந்த 4 யுகங்கள்லயும் கேசவன் பூஜிக்கப்படுகிறார். நானா வர்ணாபிதாகாரஹா நானைவ விதினஜ்யதே. ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு மாதிரி திருமேனியோட சேவை சாய்க்கிறாராம் பெருமாள். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு திருநாமத்தோட பெருமாள் சேவை சாய்க்கிறாராம். பூஜா விதியும் ஒவ்வொரு யுகத்திலையும் மாறுபடுறதாம். அப்ப எப்படி இருக்குன்னா, கிருதே சுக்ல சதுர்பாஹு ஜடிஹி ஜட்டிலோ வல்கலாம்பரஹா. கிருத யுகத்துல பெருமாள் எப்படி சேவை சாய்க்கிறேன் அப்படின்னா, கிருதே சுக்லஹா வெள்ள வெள்ளையல்னு சேவை சாய்க்கிறேன். கிருதே சுக்லஹா சதுர்பாஹு 4 திருக்கைகளோட பெருமாள் சேவை சாய்க்கிறான் கிருத யுகத்துல. கிருதே சுக்லஹா சதுர்பாஹு ஜட்டிலஹா வல்கரதரஹா என்பதாக சொல்ற. அந்த பெருமாள் ஜட்டையோட சேவை சாய்க்கிறான். மரவுரிய வஸ்திரமாக அணிந்திருக்கிறான். அப்புறமா கிருஷ்ணாஜின உபவீத அக்ஷான் பிம்ப்ரதண்ட கமண்டலு. கிருஷ்ணாஜினம் மாந்தோல அணிஞ்சின்றிருக்கிறான், பூணல் சாத்தின்றிருக்கிறான், ஸ்படிகமால கையில தண்டம், கமண்டலு, இது எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருந்துருக்காராம். இது கிருதயுகத்துல எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்றத சொல்லி முடிச்சுட்டு, அப்போ மனுஷ்யாஸ்து ததா சாந்தாக நிர்வைராக சுஹ்ருத சமாஹ யஜந்தி தபசா தேவம் தமேன ச தமேன ச. அந்த கிருதயுகத்துல இருந்த மனுஷாள் எல்லாருமே சாந்தாளாக இருந்துருக்காள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமே கிடையாது, எந்த கேஸும் கிடையாதான் அந்த காலத்துல. நான் ஆராதனம் பண்றதா, நீ ஆராதனம் பண்றதா, எங்க சுவாமி தனின்னு சொல்றதா, உங்க சுவாமி தனின்னு சொல்றதா, இப்படி சண்டை எதுவுமே கிடையாதான் அந்த இடத்துல. அந்த கிருத யுகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு ஒரு ஒத்துமையோடையும் சாந்தாளாகவும் அவ இருந்தாலாம். மனுஷ்யாஸ்து ததா சாந்தாக நிர்வைராக, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமே பார்க்கல. சுஹ்ருதா சமாஹா, சுஹ்ருத்துக்களாக இருந்து சமமானவர்களாக இருந்து தியானம் பண்றாளாம். யஜந்தி தபசா தேவம் சமேன ச தமேன ச. அவ பண்ற தபஸ்னால எம்பெருமான தமேன ச தமேன ச இப்படி பல விஷயங்களால அவரை தியானம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. இப்போ அந்த கிருதயுகத்துல எம்பெருமானுக்கு திருநாமம் வரைச்சே ஹம்ச சுவர்ணோ வைகுண்டா தர்மோ யோகேஸ்வரேஸ்வரோ மலஹா
ஈஸ்வர புருஷோ வியக்தः பரமாத்மேதி கீயதே. இப்போ அந்த எந்த வர்ணத்துல இருந்துட்டு இருக்கா, எப்படி அந்த எம்பெருமான பூஜிக்கிறா, அந்த எந்தெந்த திருநாமத்தோட பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்கு. இதுதானே 3 கேள்வி ராஜாவினுடைய கேள்வி. கிருத யுகத்துல இப்படிப்பட்டவாளாக இருந்துருக்கு, இந்த வெள்ளை வெள்ளையில் பெருமாள் சேவை சாத்தின்றிருக்கு, எந்த திருநாமத்தோட அதை எப்படி பூஜை பண்றன்னா அவ எல்லாரும் தபஸ்னாலையும் புலநடக்கத்தினாலையும் தியானம் பண்ணியும் பெருமாளை பூஜை பண்றா என்று சொன்னார். அப்போ அந்த பெருமாளுக்கு திருநாமம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னா ஹம்சர், சுபர்ணன், வைகுண்டன், தர்மர், யோகேஸ்வரர், இப்படி எல்லாம் பெருமாளுக்கு திருநாமம் இருந்துருக்கான். ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் விசேஷமா சொல்லியிருக்கு. பாகவதத்து வியாக்கியானத்துல வீரராக வியாக்கியத்துல ஹம்சஹா அப்படின்னு பரிசுத்தமானவர்னு அர்த்தமா, சுவர்ணஹா சோபனாவயவா, பெருமாளுடைய திருநாமம் திருமேனி முழுக்க மங்களகரமாக இருக்கு. தர்மஹா, பெருமாள் தான் தர்மத்தை நிர்வாகம் பண்றவராக இருந்திருக்குவர். யோகேஸ்வரர், யோகத்தை நிர்வாகம். அமலஹா, ஹேய பிரதிபடஹா, ஒரு தீய குணமும் இல்லாதவராக இருந்திருக்குவர். அவ்வியக்தஹா, நம்ம பிரத்யட்சத்தினாலாம் பார்க்க முடியாதவராக இருந்திருக்கிறவர். பரமாத்மா, எல்லாத்துலயும் உள்ளும் புறமும் இருந்துட்டு இருக்கிறவர். இப்படி எல்லாம் கிரண்யகே இப்படிலாம் சொல்றவர். ஈஸ்வர புருஷோ வியக்தா பரமாத்ரேதாயாம் ரக்தவர்ணோசௌ சதுர்பாஹு ஸ்திரிமேகலா. இதே அந்த எம்பெருமானே திரேதா யுகத்துல சிகப்பு வர்ணத்துல இருந்துருக்கிறான், சிகப்பாக இருந்துருக்கிறான். அப்போ 3 மேகலையை உடையவராக இருந்துருக்காருன்னு அர்த்தம். இந்த முஞ்சினால பிரம்மச்சாரி எல்லாம் மேகலான்றது சொல்லி அதை கட்டிப்பா, அதை கட்டிக்கிட்டு 3 சுத்து கட்டிக்கணும். அந்த மாதிரி 3 மேகலையோட இருந்துருக்கு. கிரண்ய கேசகா கிரண்ய ஸ்மஸ்ருகுன்னு சொல்ற மாதிரி பொன்னிறமான அந்த தலை முடியோட சேவை சாய்க்கிறாராம். ரிக்யஜ சாமரூபமாக 3 வேத ஸ்வரூபமாக இருந்துருக்கு. அந்த வேத ஸ்வரூபமாக இருக்கிறதுல சுருக் சுரவம் முதலியவைகள்லாம் அடையாளமாக உடைத்தானவராக இருந்துருக்கு. பிங்களேசா திரையாத்மா, திரையாத்மா திரையி பிரதிபாத்திய யஜ்ஞ நிர்வாககான்னு அர்த்தம். வேதத்துல சொல்லப்படுகிற யாகங்களை எல்லாம் அவர் தான் நடத்தி வைக்கிறவராக இருந்திருக்கிறவர். யாகங்கள் மூலமாக வரக்கூடிய பலத்தை கொடுக்கிறவராகவும் இருந்திருக்கிறவர். யஜ்ஞமூர்த்தியாக இருந்திருக்கார். வேதமே சரீரமாக உடைத்தானவராக இருந்திருக்கிறவர். இப்ப வேதத்துல யாகம்னு சொன்னா சுருக்கு சிரவங்கள்லாம் பாத்திரங்கள் அதெல்லாம் உபலட்சணம் அங்கமாக உடைத்தானவராக இருந்திருக்கார். இப்படி பெருமான் சாதிக்கிறார். திரேதாயாம், அந்த திரேதா யுகத்துல பகவானை எப்படி பூஜிக்கிறான் அப்படின்னு சொன்னா சந்ததா மனுஜா தேவம் சர்வதேவமயம் ஹரிம் யஜந்தி வித்யா த்ரயா தர்மிஷ்டா பிரம்மவாதினா. அப்போ வேதத்தினால பூஜிக்கிறார்கள் அப்படின்னா யஜந்தி வித்யா, அந்த யுகத்துல தர்மிஷ்டர்களாக வேதாத்தியனம் பண்ணினவர்கள் முதல்கள் 3 வேதங்களிலையும் சொல்லப்பட்ட கர்மாக்கள் யாக யஜ்ஞாதிகளால அந்த எம்பெருமான பூஜிக்கிறார்களாம். அப்போ அவருக்கு என்ன திருநாமம் என்ன வருது அப்படின்னா விஷ்ணு, யஜ்ஞோ வை விஷ்ணு, யாகமே விஷ்ணு தான். ஆகையால அவருக்கு விஷ்ணுன்னு ஒரு திருநாமம் வருதான். விஷ்ணு யஜ்ஞா பிருஷ்ணிகர்பா, பிருஷ்ணிகர்பர்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம். அப்போ அந்த இந்த கிருஷ்ணே கர்ப்பா புத்திரஹா, கிருஷ்ணினுடைய பிள்ளை, ஆகையால கிருஷ்ணி கர்ப்பர்னு சொல்றது. சர்வதேவகா உருக்கிரமஹா விருஷாகபிகி, இப்படி எல்லாம் ஜெயந்தன், இப்படி எல்லாம் பெருமாளுக்கு திருநாமம். துவாபரே, இப்ப கிருதயுகம் சொல்லியாச்சு, திரேதா யுகம் சொல்லியாச்சு. துவாபர யுகத்துல துவாபரே பகவான் விஷ்ணு பீதவாசா நிஜாயுதா
ஸ்ரீவத்சாதிபிः அங்கைச்ச லக்ஷணைருபலக்ஷிதः. துவாபர யுகத்துல பெருமாள் எப்படி எழுந்துருக்கு என்ன சொன்ன, விஷ்ணு பீதவாசா, பகவான் ஒரு காயாம்பூ நிறத்தோட பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்கிறான். அவ ஸ்ரீவத்சம் முதலிய அடையாளங்களோட இருந்துருக்கு. அங்க பெருமாளுக்கு அண்ணன் அவதாரம் பண்ணச்சேயே சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னு எல்லாம் சொல்ற. கிரீட்டாங்கதம், அந்த கிரீட்டம் அங்கதம் கேயூரம் அப்படி ஆயுதங்கள் பஞ்சாயுதங்கள் எல்லாத்தோடையும் கண்ணன் சேவதா சேர்ந்த மாதிரி பெருமாள் ஸ்ரீவத்சம் உடைய பெருமாளுக்கு உண்டான அடையாளங்கள் எத்தனை உண்டோ அத்தனை அடையாளங்களோட பெருமாள் சேவை சாய்க்கிறாரு. அந்த துவாபரத்துல ஈஸ்வரனை தெரிஞ்சுட்டு உபச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறவா எப்படி பண்றா அப்படின்னா, அந்த ராஜா ஒரு பெரிய ராஜாவுக்கு எப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ணுவாளோ அந்த மாதிரி அவருக்கு சத்திரம் சாமரம் இதெல்லாம் இது பண்ணி பல விதமான உபச்சாரங்களை பெருமாளுக்கு பண்ற. அப்ப எந்த மார்க்கத்தினால அவரை பூஜிக்கிறான்னா, வைதிக மார்க்கம் ஆகம மார்க்கம் ரெண்டு மார்க்கத்தினாலையும் அந்த எம்பெருமான ஆராதிக்கிறார்கள். அவருக்கு பல திருநாமங்கள்லாம் இருக்கு. நமஸ்தே வாசுதேவாய, நம சங்கர்ஷனாய, பிரத்யும்னாய, அனிருத்தாய, துப்யம் பகவதே நமஹ, நாராயணாய ரிஷயே, புருஷாய மகாத்மனே, விஸ்வேஸ்வராய விஸ்வாய, சர்வபூதாத்மனே நமஹ. இப்படி எல்லாரும் அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லிக்கிறானாம். இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ற. நானா தந்திர விதானேன கலாவதி யதா திருணு. கலியுகத்துல கூட பல தந்திரங்களால, அது வைதிகமான மார்க்கத்துல சில பேர் பண்றா, தாந்திரிகமான மார்க்கத்துல சில பேர் பூஜை பண்றா, இப்படி பல விதமாக பண்றா. கலியுகத்துல பெருமாள் எப்படி சேவை சாய்க்கிறாருன்னா, நீலமேக சியாமலனாக சேவை சாய்க்கிறானோ. கிருஷ்ணவர்ணம் ஸ்பிஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை யஜந்தி சுமேதசஹ. யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை பெருமாள் கிருஷ்ணவர்ணமாக இருந்துருக்கு. அப்படி ஒரு நல்ல ஒரு காந்தியோட பெருமாள் சாய்க்கிறாராம். பெருமாள் கிருஷ்ணஹா, அந்த ஸ்ரீகிருஷ்ணனை எல்லாரும் சொல்லி ஸ்பிஷா, அந்த காந்தியினால இந்திரநீலமணி மாதிரியான காந்தியோட கலியுகத்துல பெருமாள் சாய்க்கிறாராம். அப்போ அந்த பெருமாள் யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராயை யஜந்தி சுமேதசா. சங்கீர்த்தன பிரச்சுரைகி நாம சங்கீர்த்தனம் கலோ சங்கீர்த்திய கேசவம்னு சொல்லச்சு. இந்த நாம சங்கீர்த்தனம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துருக்கு. அந்த நாம யஜ்ஞைகி இப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனத்தினாலையும் யாக யஜ்யங்கள்லையும் நாம சங்கீர்த்தன ரூபமான யாக யஜ்யங்கள்னால விவேகிகளாக இருந்திருக்கிறவன் அவரை ஸ்தோத்திரம் பண்றான்னு சொல்றா. அந்த சங்கீர்த்தனம் எப்படி பண்றது, என்னென்னலாம் சங்கீர்த்தனம் பண்றதுன்னு, தியேயம் ததா பரிபவக்னம் அபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்வதம் சிவவிரிஞ்சினுதம் சரண்யம். அந்த எம்பெருமான எப்படி ஸ்தோத்திரம் பண்றது, அவர் எப்படி எப்படிலாம் இருந்துருக்கே, நாம சங்கீர்த்தனம் எப்படி பண்றதுன்றத பத்தி அது அவரே என்னென்ன திருநாமங்கள்லாம் சொல்லி எப்படி பண்றதுன்றத அனுபவத்தையும் சொல்ற. அவரை சொல்லச்சேயே பிருத்யார்த்திஹரம் பிரணதபால பவாப்திபோதம் வந்தே மோகன் மகாபுருஷதே சரணாரவிந்தம். ஹே முகுந்தா, உன்னுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன். தேயம் சதா பரிபவக்ன, எப்ப பார்த்தாலும் தியானிக்க தகுந்தவனாக இருந்தது. அடியாறுகளுக்கு ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அந்த கஷ்டத்தை உடனே போக்கடிக்கிறவராக இருந்திருக்கவன் நீதாண்டாப்பா அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருமணத்தை. அபீஷ்டதோகம் அபீஷ்டதா, பெருமாள் நாம யாருண்ட போய் நமக்கு வேண்டியதை கேட்க முடியும், பெருமாளிடத்தை தான் கேட்க முடியும். அப்போ அந்த அபீஷ்டதான்னு சொல்லச்சு
அந்த நம்ம விரும்புறத கொடுக்கிறவராக இருந்து கருதவரந்தரும் நம் அத்திகிரி பெருமாள் நாம் நினைச்ச உடனே பெருமாள் கொடுத்து வர்றான், கேட்கறதுக்கு முன்ன கொடுக்குறான். தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சி நுதம் சரண்யம், எல்லா புண்ணியங்களுக்கும் இருப்பிடமாக இருந்திருக்க பிரம்மா சிவன் முதலாளர்களாலே போற்றப்பட்டவரான எம்பெருமான் பிருத்யார்த்திகம் பிரணதபால பவாப்தி போஹுதம், அவருடைய அடியார்களுடைய துக்கத்தை போக்கடிக்கிறவர், அவரிடத்துல யார் சரணாகதி அடைந்தாலோ அவ எல்லாருக்கும் ஒரு சம்சாரத்தை கடப்பதற்கு ஒரு படகாக இருந்து சம்சாரத்தை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய சரணார விந்தம் வந்தே, அந்த மகாபுருஷனுடைய சரணார விந்தத்தை நான் ஸ்தோத்திரம் பண்றேன், நான் பிரணாமம் பண்றேன் அப்படின்னு எப்படி இப்படி இன்னும் வேகமா சொல்ற. त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सित राज्यलक्ष्मीं धर्मेष्ट आर्यवचसा मुदगाधरण्यं मायामृगं दयितयेप्सितम् अन्वधावन् वन्दे महापुरुषते चरणारविन्दम्. பெருமாள் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு அந்த பெருமாளுடைய மூணு லோகத்துல இருக்கக்கூடிய சொர்க்கம், மூணு லோகத்தை காட்டிலும் மிகச்சிறந்ததாக கருதப்பட்ட அந்த கோசல தேசத்தை அப்பாவுடைய வாக்கு சத்தியமாக இருக்கணும், பொய்ப்பிக்க கூடாதுன்றதுக்கோசரம் அதை விட்டவர். ராஜ்யலக்ஷ்மி, அந்த ராஜ்யலட்சுமியை விட்டவர். தர்மிஷ்டன், அவரை மாதிரி தர்மிஷ்ட தர்மத்தை பரிபாலனம் பண்ணுவா யாருமே கிடையாது. இதெல்லாம் ஏன் ஆரிய வச்சசா முதகாதரண்யம், இது சந்தோஷத்தோட காட்டுக்கு போனவர். சரி, போன பிற்பாடும் தன்னுடைய மனைவிக்கு எதெல்லாம் பிரீத்திக்கிறமோ அதை பண்றேன். மாயா மிருகம் தயிதேப்சித மன்வதாவது, அந்த சீதா பிராட்டிக்கோசரம் இவன் வானான்னா கேட்கல, முழுசா எடுத்து போய் உயிரோட எடுத்துட்டு போய் காமிக்கிறேன். அப்படி இல்லாத போயிட்டுன்னா தோலையானா நான் காமிக்கிறேன், அங்க இருக்கிற ஆளுக்கெல்லாம் மறுபடியும் இன்னைக்கு அயோத்திக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் பிடிவாதம் பிடிச்சா அவளுக்காக அந்த மாயா மிருகத்தை பின்னாடி போனவர். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சரணார விந்தங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ற. இப்படிப்பட்ட அந்த எம்பெருமான இந்த கலியில இந்த மாதிரி இன்னும் பலவிதமாக எம்பெருமானுடைய குணங்களை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுவா. இது கலியுகத்துல பூஜிக்கக்கூடிய விஷயம் என்பதாக சொல்ற. அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண சுமசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.